மன்னராட்சி முதல்வர் அவர்களே. வெல்கம் டு 1/2 ஃபேமிலி. தமிழக வெற்றி கழகத்தோட முதல் செயற்குழு கூட்டம் நேற்று நடந்தது. அதில் விஜய் நேற்று என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக இப்போ பார்க்க போகிறோம். லியோவாக மாறிய விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு படத்தில் சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். ஒரு வார்த்தையுமே நெருப்பு மாதிரி பேசியிருக்காரு. ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். இதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா இல்ல பாத்தீங்கன்னா ஆனந்த் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுவாங்க. விஜய் அமைதியா வந்து பெருசா பாத்தீங்கன்னா ரொம்ப மாநாட்டுக்கு அப்புறம் அவர் எதுவுமே ரொம்ப பெருசா பேச கிடையாது. அதுதான் மிகப்பெரிய விமர்சனமா இருந்தது. அவருக்கு பேச தெரில, அவர் பாத்தீங்கன்னா எழுதி வச்சு படிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனம் இருந்தது. அதை எல்லாத்தையுமே நேற்று அடிச்சு உடைச்சிருக்காரு. திமுக பிஜேபி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல, நீங்க பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இருந்துச்சு. மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் எனக்கு என்ன பயமா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நெத்தி அடி அடிச்சிருக்காரு. முதல் முறையா திமுகவும் சரி பிஜேபியும் சரி பேர் சொல்லி, தலைவர்களோட பேர் சொல்லி முதல் முறையா நான் தான் உங்களுக்கு எதிரி. மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே அப்படிங்கிற மாதிரி நேத்து பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த பிரச்சனைய அவர் எங்கேயும் வெளியில சொன்னதே கிடையாது. ஆனா இப்ப முதல் முறையா பேசியிருக்காரு. நாங்க எங்க பொதுக்குழு கூட்டினாலும் சரி, இல்ல நாங்க எங்க பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்கணும்னாலும் சரி, ஒரு மாநாடு நடத்தலனாலும் சரி, மற்ற கட்சிகளோட எங்களுக்கு மட்டும் ஏங்க இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறீங்க? உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? நான் என்னங்க உங்களுக்கு பண்ணேன்? என் மக்களை நான் போய் சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது மட்டும் கிடையாது, பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நேற்று வெளிப்படையா கேட்டிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். நிறைய அரசியல் வார்த்தை நம்ம பாத்தீங்கன்னா எதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ, சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. தெளிவா பேசிட்டாரு. எல்லா கூட்டத்திலயும் ஒரு கோமாளி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் நேற்று புஷி ஆனந்த் பலூன் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வழக்கறிஞர் பாசறை பார்த்துக்கோ, நீ ஒன்றும் கவலைப்படாது தம்பி, நம்ம தலைவருடைய பலூன் உனக்கு கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா ஏற்கக்கூடிய சில விஷயமெல்லாம் நேற்று பேசியிருக்காரு. என்னன்னா, திமுகவும் சரி கூட கூட்டணி கட்சிகள், இதுக்கு முன்னாடி மதிமுக, அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற விசிக, அவங்க எது பேசினாலும் அவங்கள பேச விடாம திமுக மட்டும்தான் முன்னின்று மீதி இருக்கிற கட்சியெல்லாம் அதாவது கூட்டணியிலே இருக்கும், ஆனா அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி. நீங்க கூட்டணியில இருந்தீங்கன்னா உங்களை வச்சுப்பாங்களே ஒழிஞ்சு மற்றபடி அவங்க தான் எல்லா விஷயத்திலையும் முன்னின்று இருப்பாங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும் எதிர்பார்க்கிறோமோ. விஜய் சார் இப்படி பேசினா நல்லா இருக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நன்றி.